அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வர்த்தக போர் வெடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு இந்தியா மேல 50% வரி விதிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி இருக்கே, அதுதான் இப்போ உலக நாடுகளையே உற்று பார்க்க வச்சிருக்கு. மௌனமா சத்தமே இல்லாம இந்தியா செஞ்ச ஒரு காரியம் இப்போ அமெரிக்க எம்பிக்களை கதற வச்சிருக்கு. ப்ளீஸ் இந்த வரியை நீக்குங்கன்னு அவங்க ட்ரம்ப்புக்கு கடிதம் எழுதுற அளவுக்கு நிலைமை போயிருக்கு. அப்படி என்ன செஞ்சது இந்தியா? எதனால அமெரிக்கா இப்போ பதறுது? இத பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வெறும் வரி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இதுல புவிசார் அரசியல், விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் இந்தியாவோட ராஜதந்திரம்னு நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல இந்த மோதல் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த உடனே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையை தீவிரமா கையில் எடுத்தாரு. இதோட ஒரு பகுதியா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற பொருட்களுக்கு 50% வரி விதிச்சாரு. ஏன் இவ்வளவு பெரிய வரி? இதுக்கு அவர் 2 காரணங்களை சொன்னாரு. ஒன்னு, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற வர்த்தக பற்றாக்குறை. அதாவது அமெரிக்கா இந்தியாவுக்கு விற்கிறத விட இந்தியா கிட்ட இருந்து வாங்குறது அதிகமா இருக்குங்கிறது அவரோட வாதம். 2வது முக்கியமான காரணம், உக்ரைன் போருக்கு மத்தியிலையும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது. இந்த 2 காரணத்துக்காகவும் தலா 25% வீதம் மொத்தம் 50% வரியை ட்ரம்ப் அறிவிச்சாரு. இதனால இந்திய ஏற்றுமதியாளர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க. பொதுவா இப்படி ஒரு வரி விதிச்சா நாடுகள் உடனே பொதுவெளியில கண்டனம் தெரிவிக்கும். ஆனா இந்தியா இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா காய் நகர்த்துச்சு. அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா ஒரு ரகசிய ஸ்கெட்ச் போட்டுச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அமெரிக்காவோட முதுகெலும்பா இருக்கிற விவசாயத்துறையை தாக்குறது. இப்போ அமெரிக்காவோட வட டக்கோட்டா மற்றும் மொன்டானா மாகாணங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க விளையிற பருப்பு வகைகள் மற்றும் மஞ்சள் பட்டாணிக்கு இந்தியா தான் மிகப்பெரிய மார்க்கெட். இந்தியாவில் பருப்பு நுகர்வுங்கிறது ரொம்ப அதிகம். உலக அளவிலான பருப்பு நுகர்வுல இந்தியா மற்றும் 27% வச்சிருக்கு. இதை சரியா பயன்படுத்திக்க நினைச்ச இந்தியா அமெரிக்காவோட இந்த பருப்பு வகைகளுக்கு 30% இறக்குமதி வரியை விதிச்சுது. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கடந்த வருஷம் அக்டோபர் 30 இந்த வரியை இந்தியா விதிச்சிருக்கு. நவம்பர் 1 இது அமலுக்கு வந்துருச்சு. ஆனா இதை பத்தி இந்திய அரசாங்கம் எந்த ஒரு பெரிய விளம்பரமோ இல்ல அறிவிப்போ செய்யல. சைலண்டா இந்த வரியை ஏத்திட்டாங்க. இதனால அமெரிக்க விவசாயிகளுக்கு லாபம் குறைய ஆரம்பிச்சது. இந்தியாவில் இருக்கிற சந்தையை அவங்க இழக்க வேண்டிய நிலைமை உருவானது. இங்க தான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்தியாவோட இந்த சைலண்ட் அட்டாக் இப்போ அமெரிக்க எம்பிக்களை தூக்கம் இல்லாம செஞ்சிருக்கு. நண்பர்களே, இந்தியாவோட இந்த அதிரடி பதிலடியை பத்தி உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ இந்த வரி விதிப்பால அமெரிக்காவுக்குள்ள என்ன நடக்குதுன்னு விரிவா பார்ப்போம். அமெரிக்க எம்பிக்களான கெவின் கிரேமர் மற்றும் ஸ்டீவ் டேன்ஸ் இப்போ ரொம்பவே கவலையில் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட மாகாணங்கள்ல விளையிற பருப்பு வகைகளை இந்தியாவுக்கு அனுப்ப முடியல. 30% வரிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதனால அமெரிக்க பட்டாணிகளோட விலை இந்தியாவுல உயரும். அப்போ மக்கள் ஆட்டோமேட்டிக்கா மற்ற நாடுகள்ல இருந்து வர்ற பருப்பையோ இல்ல உள்நாட்டு பருப்பையோ வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனால டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த எம்பிக்கள் ஒரு அவசர கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்துல இந்தியா விதிச்சிருக்கிற இந்த 30% சுங்க வரிய உடனே ரத்து செய்ய வைக்கணும். இது அமெரிக்க விவசாயிகளை ரொம்பவே பாதிக்குதுன்னு உருக்கவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியா இந்த வரியை விதிச்ச விஷயமே இந்த எம்பிக்கள் கடிதம் எழுதினதுக்கு அப்புறம்தான் வெளி உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதோட பின்னணியை கவனிச்சோன்னா இது ஒரு வகையான வர்த்தக யுத்தம். ட்ரம்ப் விதிச்ச 50% வரிக்கு இந்தியா கொடுத்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இது. ராய்டர்ஸ் போன்ற சர்வதேச செய்தி நிறுவனங்கள் சொல்றபடி பார்த்தா இந்தியா இப்போ முன்னாடி மாதிரி இல்ல. முன்னெல்லாம் அமெரிக்கா ஏதாவது செஞ்சா நாம பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடத்துவோம். ஆனா இப்போ நீங்க வரி விதிச்சா நாங்களும் விதிப்போம் அப்படிங்கிற ஒரு சமமான நிலையில இந்தியா நிக்குது. இத பத்தி புவிசார் அரசியல் நிபுணர் நவ்ரூப் சிங் தனது எக்ஸ் தளத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா அமெரிக்காவோட வரிகளுக்கு பதிலடி கொடுத்தாச்சு. 2025 அக்டோபர்ல இருந்தே இதற்கான வேலைகள் தொடங்கிடுச்சுன்னு குறிப்பிட்டிருக்காரு. இது இந்தியாவோட ஒரு நுட்பமான சமன்பாட்டு அணுகுமுறையை காட்டுது. இப்போ நீங்க கேட்கலாம், வெறும் பருப்புக்கு வரி விதிச்சா அமெரிக்கா பயந்துடுமான்னு. அதுதான் இல்ல. அமெரிக்காவோட விவசாய மாநிலங்கள் தான் ட்ரம்போட ஓட்டு வங்கி. அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு பாதிப்பு வந்தா அது ட்ரம்போட அரசியலுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். இந்தியாவுக்கு அமெரிக்காவோட மஞ்சள் பட்டாணி மற்றும் பருப்பு வகைகள் தங்கு தடையின்றி வந்துகிட்டு இருந்துச்சு.
இதனால அங்க இருக்கிற உற்பத்தியாளர்கள் பெரிய லாபம் பார்த்தாங்க. ஆனா இப்போ இந்தியா போட்ட இந்த 30% தடையால அவங்க இந்திய சந்தையில மத்த நாடுகளோட போட்டி போட முடியாம திணறாங்க. உதாரணமா கனடா இல்ல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லேருந்து வர்ற பருப்பு வகைகளுக்கு இந்தியா சலுகை கொடுத்தா அமெரிக்காவோட பருப்பு அவுட்டு தான். இதைத்தான் அமெரிக்க எம்பிக்கள் நியாயமற்ற முறைன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்க எங்க மேல 50% வரி விதிச்சது மட்டும் நியாயமா? இந்தியா ஏன் இத பகிரங்கமா அறிவிக்கல? அதுதான் இந்தியாவோட ராஜதந்திரம். அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு ஒரு பெரிய விவாதமா மாக்குனா அது இரு நாடுகளுக்கும் இடையில இருக்கிற சுமூகமான உறவை பாதிக்கும். அதனால சைலண்டா ஒரு டெக்னிக்கல் வரி விதிப்பை இந்தியா கொண்டு வந்திருக்கு. இதன் மூலமா அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிருக்கு. நீங்க எங்களை அழுத்த நினைச்சா எங்களுக்கும் அழுத்த தெரியுங்கிறது தான் அந்த மெசேஜ். இதனால தான் இந்த நடவடிக்கை சைலண்ட் பதிலடின்னு சொல்லப்படுது. இது வெறும் பொருளாதார ரீதியான முடிவு மட்டும் இல்ல, டொனால்ட் ட்ரம்போட மிரட்டல் அரசியலுக்கு எதிரா இந்தியா எடுத்திருக்கிற ஒரு துணிச்சலான நிலைப்பாடு. அமெரிக்கா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ஒரு பக்கம் இந்தியாவோட வர்த்தகத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்திய சந்தை இல்லாம அவங்க விவசாயிகளால வாழவும் முடியாது. இப்போ நாம ஒரு சின்ன டைம் லைன் பார்ப்போம். கடந்த சில வருஷங்களாவே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக ரீதியா சின்ன சின்ன உரசல் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா 2024-25 காலகட்டத்தில் ட்ரம்ப் திரும்பவும் ஆட்சிக்கு வந்த பிறகு இது அதிகமாச்சு. இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத அமெரிக்கா பல முறை எதிர்த்தோம். இந்தியா அதை நிறுத்தல. ஏன்னா நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்பு நமக்கு முக்கியம். இதுக்கு பழி வாங்கத்தான் ட்ரம்ப் வரி விதிச்சாரு. ஆனா இந்தியா உடனே பருப்பு இறக்குமதி வரியை கையில் எடுத்துச்சு. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஹார்லி டேவிட்சன் பைக்குகளுக்கு வரி விதிச்சப்போ இந்தியா இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுச்சு. ஆனா இந்த முறை 30% வரிங்கிறது ரொம்ப அதிகம். இதனால அமெரிக்காவோட ஏற்றுமதி அளவு கணிசமா குறைய வாய்ப்பு இருக்குன்னு ராய்ட்டர்ஸ் அறிக்கை சொல்லுது. சரி, இதனால இந்தியாவில் பருப்பு விலை ஏறுமா அப்படின்னு ஒரு பயம் வரலாம். ஆனா இந்தியா என்ன பிளான் பண்ணிருக்குன்னா, உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிறாங்க, விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கிற மாதிரி செய்றாங்க. அதே சமயம் பிரேசில், ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து மாற்று வழியில பருப்பை இறக்குமதி செய்ய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதனால அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்லை. இது ஒரு தெளிவான ஆத்ம நிர்பார் பாரத் கொள்கையோட பிரதிபலிப்பு. இப்போ அமெரிக்க எம்பிக்கள் கொடுத்திருக்கிற அந்த கடிதத்துக்கு ட்ரம்ப் என்ன பதில் சொல்ல போறாருங்கிறது தான் அடுத்த கட்டம். அவர் இந்தியாவோட பேச்சுவார்த்தைக்கு வருவாரா இல்ல வரியை இன்னும் ஏத்துவாரா? எது எப்படி இருந்தாலும் இந்தியா இப்போ தற்காப்பு ஆட்டத்திலிருந்து அதிரடி ஆட்டத்துக்கு மாறிடுச்சுங்கிறது மட்டும் உண்மை. முடிவா பார்த்தோம்னா, ஒரு பலமான நாடு தன் உரிமையை நிலைநாட்ட என்ன செய்யணுமோ அதை இந்தியா சரியா செஞ்சிருக்கு. அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயந்து ஒதுங்காம அவங்களுக்கே ஒரு செக் வச்சிருக்காங்க. இதுல புவிசார் அரசியல் நிபுணர்கள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா இப்போ ஒரு குளோபல் பிளேயர். நம்மளை யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஓரங்கட்டிட முடியாது. இப்போதைய நிலவரப்படி அமெரிக்க எம்பிகளோட கடிதம் ட்ரம்ப் மேல ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு. வர்த்தக ஒப்பந்தம் பத்தி பேச இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஒருவேளை ட்ரம்ப் இந்த வரியை நீக்கலன்னா அமெரிக்க விவசாயிகளுக்கு அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்தியாவோட இந்த துணிச்சல் மற்ற உலக நாடுகளுக்கும் ஒரு பெரிய மெசேஜ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட இந்த சைலண்ட் பதிலடி சரியானதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோல சந்திப்போம். நன்றி.